மார்வல் ஸ்டுடியோஸோட ஸ்பைடர்மேன் ஃபோர்த் பார்ட் மூவி டாம் ஹாலண்ட் நடிக்கிற ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே. ஸோ இந்த மூவியோட ஷூட்டிங் இப்போ தான் ரீசெண்டாக ஸ்டார்ட் பண்ணாங்க. யுனைடெட் கிங்டமில் லண்டனை சுற்றி இருக்கக்கூடிய சின்ன சின்ன இடத்துல ஷூட்டிங் அங்கங்கே போயிட்டு இருக்கு. ஈவன் ஸ்காட்லாண்டில் கூட பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த மூவியோட செட் ஃபோட்டோஸ் நிறைய ரிலீஸ் ஆயிருக்கு. எஸ்டர்டே ரிலீஸ் ஆன செட் ஃபோட்டோஸில் இந்த மூவியில் நடிச்சிட்டு இருக்க ஆக்ட்ரஸ் சாடி சிங்கை நம்மளால ஸ்பாட் பண்ண முடிஞ்சிச்சு. இந்த மூவியோட ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும் போது சாடி சிங் அப்படின்ற ஆக்ட்ரஸ் இந்த மூவியில் குவென் ஸ்டேசியாக நடிக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய இன்சைடர்ஸ் ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. இதை முதல்ல ரிப்போர்ட் பண்ணது யாருன்றது தெரியல. பட் இதை ஆழமாக அழுத்தமாக ரிப்போர்ட் பண்ணது இன்சைடர் டேனியல் ரிக்மன் தான். இவர் ஸ்பெஷலாக மார்வல் இன்சைடர்னே சொல்லலாம். பிகாஸ் இவர் சொன்னால் அது கண்டிப்பாக நடந்திருக்கு. ஸோ எஸ்டர்டே ரிலீஸ் ஆன செட் ஃபோட்டோஸில் நம்மளால சாடி சிங்கை பார்க்க முடிஞ்சிச்சு. பிளாண்ட் ஹேரில் அவங்க இருக்க மாதிரியான ஒரு செட் ஃபோட்டோ தான் அது. ஸோ காமிக் புக் கேரக்டர் வைஸ் இது குவென் ஸ்டேசியாக இருக்கலான்ற மாதிரி ப்ரெடிக்ட் பண்ணப்படுது. இதை தான் டேனியல் ரிக்மனும் சொல்லியிருந்தாரு. ஸோ ஏற்கனவே வந்து அமேசிங் ஸ்பைடர்மேன் பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 மூவிஸில் நம்ம பார்த்துருப்போம். எம்மா ஸ்டோன் வெர்ஷன் ஆஃப் குவென் ஸ்டேசிக்கும் அந்த பிளாண்ட் ஹேர் இருந்துச்சு. இந்த மூவியில் ஜெண்டாயாவும் தன்னோட ரோலை ரீப்ளேஸ் பண்ணுறாங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் அவங்களோட ரோல் மைனராக தான் இருக்குன்ற மாதிரியும் ஒரு சில இன்சைடர்ஸ் சொல்லியிருந்தாங்க. அப்போ இந்த மூவிலேருந்து குவென் ஸ்டேசி தான் லீட் ஃபீமேல் ரோலை எடுக்க போகிறாங்கன்றது நமக்கு தெரியுது. டே பிஃபோர் எஸ்டர்டே ரிலீஸ் ஆன ஒரு செட் ஃபோட்டோவில் கூட நம்ம பீட்டர் பார்க்கர், அதாவது டாம் ஹாலண்ட் பீட்டர் பார்க்கர் ஆண்ட்மேவோட கிரேவில் ஃப்ளவர்ஸ் டெலிவர் பண்ணுற மாதிரியான ஒரு செட் ஃபோட்டோஸையும் நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் ஸ்காட்லாண்ட் ஸ்ட்ரீட்ஸில் நடக்கக்கூடிய ஏதோ ஒரு ஃபைட்டில் நம்ம டாம் ஹாலண்ட் பீட்டர் பார்க்கர் கலந்துக்கிற மாதிரி ஒரு சில செட் ஃபோட்டோஸும் லீக் ஆயிருந்துச்சு. மார்வல் ஸ்டுடியோஸ்